வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பதிவு சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அதில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தது. அது என்ன, தமிழ்நாடு ஆக்ட் 41/2022. அந்த சட்ட திருத்தம் 16/8/2022 இருந்து அமலுக்கு வந்தது. அது என்னன்னா 77A அண்டு 77B, அதாவது 77A என்னன்னா போலி மற்றும் மோசடி ஆவணங்கள் அதை வந்து ரத்து செய்யும் அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு. இதில் யாராவது பாதிக்கப்பட்டால், யாருக்கு எதிராக வந்து ஒரு டிஆர் மாவட்ட பதிவாளர் ஆர்டர் போடுறாரோ, எந்த ஆவணத்தை ரத்து செய்யறாரோ அந்த பாதிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். அது வந்து ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவுத்துறை தலைவர், இன்ஸ்பெக்டர் ஜெனரல், அவருக்கு வந்து அப்பீல் போட்டுக்கலாம். அது வந்து 77B. இதுல வந்துட்டு இந்த சட்டத்தை தப்புன்னு வந்து யாரும் வழக்கு போடல. 77A and 77B தி செக்ஷன்ஸ் அந்த ஆக்ட் நாட் சேலஞ்ச். அதுல வந்து என்னன்னா அதோட செல்லும் தன்மை இந்த 16/8/2022 பின்னாடி வந்த ஆவணங்களுக்கு மட்டும் இது பொருந்துமா, அல்லது 16/8/2022 முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கும் இந்த மாவட்ட பதிவாளர் ரத்து செய்யும் அதிகாரம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சில நீதிபதிகள் முன்தேதியிட்டு அதை அமல்படுத்தலாம்னு, சில நீதிபதிகள் 16/8/2022 பின்னாடி அமல்படுத்தலாம் என்றும் இருவேறுபட்ட கருத்துக்கள் வந்தது. கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன், மாறுபட்ட கருத்துக்கள் தீர்ப்புல வந்தது. அதனால இப்ப வந்து அது வந்து லார்ஜர் பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு இருக்குது சென்னையில. அது இன்னும் முடிவுக்கு வரல. அது வந்தா நாங்க உடனே சொல்லுவோம். அதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். எப்ப தீர்ப்பு வருமோ தீர்ப்பு வந்தோன்னு சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேர் போன் பண்றீங்க. போன் பண்ணி என்னாச்சு வந்தால் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, பாருங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் போன் பண்ணா எப்படி பதில் சொல்றது? இன்னொன்னு என்னன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்றேன், 10 to 5 கோர்ட் ஹவர்ஸ் நாங்க நீதிமன்றத்தில் இருப்போம். நீங்க வந்து 10 மணிக்கு முன்னாடி காலையில கூப்பிடுங்க, இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு பின்னாடி கூப்பிடுங்கன்னு சொல்றோம். எதையும் பாக்குறது இல்ல. உங்களுக்கு பொழுது போலனா போன் பண்ணிடணும். போன் எடுத்து உடனே பேசுறீங்க. தயவு செய்து இதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த முன்தேதிட்டு அமல்படுத்துறதா பின்தேதிட்டு அமல்படுத்துறதா அப்படின்ற பிரச்சனைக்காக அது நிலுவையில் இருக்குது. மற்ற சட்டம் செல்லாதுன்னு சொல்லல. அது மாதிரி யாரும் வழக்கும் போடல. அந்த பிரிவை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படல. இப்ப இந்த சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, டாக்குமெண்ட் நம்பர் 79/16/2022 அப்படின்னு ஒரு ஆவணம் நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்துல 6/12/2022 அன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவர் வந்து 15/5/2023 அன்று அது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட மாவட்ட பதிவாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 29/9/2023 ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சர்க்குலர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த சர்க்குலர் படி தான் இப்ப வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இந்த 77A எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா. அதுல என்னன்னா, இந்த போலி ஆவணங்கள், மோசடி ஆவணங்களை ரத்து செய்வது சம்பந்தமாக மாவட்ட பதிவாளர் எந்த உத்தரவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இவங்க வந்து எதையும் விசாரிக்கல. அப்ப இந்த வழக்கு வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் வந்து ஒரு தனி நீதிபதி முன்னாடி ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அந்த மனு தள்ளுபடி ஆகுது. அதை எதிர்த்து அவர் வந்து டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதுல போயிட்டு அப்பீல் மனு தாக்கல் செய்யறாரு, ரிட் அப்பீல். அந்த ரிட் அப்பீல் நம்பர் வந்து 35/73/2023. அவரது தள்ளுபடி செய்யப்பட்ட ரிட் பெட்டிஷன் நீதி பேராணை மனு வந்துட்டு WP நம்பர் 28/357/2023. தள்ளுபடி செய்யப்பட்ட தேதி வந்து 11/10/2023. இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செஞ்சதுல அது வந்து நீதி அரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதி அரசர் K ராஜசேகர் அவங்க முன்னாடி விசாரணைக்கு வருது. அதுல வந்துட்டு அவங்க 12/2/2024 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை அந்த லார்ஜர் பெஞ்ச் அதுல பெண்டிங் இருந்தாலும், அது நிலுவையில் இருந்தாலும் கூட அதுல வந்து எந்தவித இடைக்கால உத்தரவும் வழங்கப்படவில்லை. நாட் ஸ்டே, தேர் இஸ் நோ ஸ்டே. அப்ப இதுல வந்து விசாரிக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த மனு வந்து இது இந்த சட்டத்திற்கு பின்னாடி உள்ள பிரச்சனை. அப்ப சட்டத்திற்கு பின்னாடி வந்து செய்யக்கூடாதுன்னு எதுவும் தடை இல்லை. அப்ப இந்த தேதிக்கு பின்னாடி, அதாவது
சட்டம் நடைமுறைக்கு வந்த 16/8/2022 அந்த தேதிக்கு பின்னாடி உள்ள மனுக்களை விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மீண்டும் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திரும்ப ஒரு சர்க்குலர் கொடுக்கணும், கொடுத்து இந்த சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு பின்னாடி உள்ள மனுக்களை விசாரிக்கலாம். அதுக்கு மேல 77B ஏ வந்துட்டு விசாரிச்சு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம், 77B வந்து அதுக்கு மேல மேல்முறையீடுகளை ஐஜி விசாரிக்கும் அதிகாரம். அந்த 77A 77B விசாரணைக்கு தடை எதுவும் இல்லை, விசாரிக்கலாம். அதுல வந்து உரிய நடவடிக்கைகளை, சட்டப்படியான நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்து விசாரணை நடத்தி, உரிய சட்டப்படியான முறையில் விசாரணை நடத்தி அதில் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஒரு தனி நீதிபதி உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. மேல்முறையீட்டை அனுமதித்து dismissal of writ petition is set aside and writ appeal is allowed அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால இனிமேல் இப்போ வந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதிக்கு பின்னாடி உள்ள மனுக்கள் உள்ள போலியான ஆவணங்களை ரத்து செய்ய சொல்லி யார் வேணாலும் மனு கொடுக்கலாம். டிஆர் அதை விசாரிக்கணும், ஐஜி ரிஜிஸ்டர் அந்த அப்பீலை விசாரிக்கணும் அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த லார்ஜர் பெஞ்ச் அது வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த தீர்ப்பு வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அதுவரை நம்மோட வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.